ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி. சபை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வேண்டிய நன்மையும் கிருபையும் இரக்கம் பாதுகாப்பு யாவற்றையும் கர்த்தர் நீர் தாமே தருவீராக. இன்றைக்கும் பேசுகிற நம்முடைய அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த பிரசன்னத்துக்காக மன்றாடுகிறோம், வார்த்தைகளுக்காக மன்றாடுகிறோம், இரக்கத்துக்காக மன்றாடுகிறோம். இன்றைக்கு நீர் பேச போகிற சத்தியத்துக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் அனைவரையும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் என்ன மெசேஜினுடைய தலைப்பு, பவுலையும் பர்னபாவையும் எனக்காக பிரித்திடு. செப்பரேட் பால் அண்ட் பர்னபாஸ் ஃபார் மீ அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். பவுலையும் பர்னபாவை பேர் மறக்காதீங்க. நீங்கள் பவுல்ன்ற பேர் அடிக்கடி கேட்டு இருந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. பர்னபான்ற பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டேன்னு இருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படலனோ சொல்லியிருப்பீங்க. சொல்லுவீங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சது பவுல் தான். எத்தனை பேருக்கு பவுல் தெரியும்? பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ நிருபங்கள் எழுதியிருக்கிறார். இந்த பவுலுக்கே சீனியர் தான் பர்னபாஸ். பர்னபா என்பவர் பவுலுக்கே சீனியர். பவுலை கொண்டு போய் சர்ச்சில் சேர்த்தவர். சில நேரத்தில் நம்மளை கொண்டு வந்து சர்ச்சில் சேர்த்தவங்க சிம்பிளாக இருப்பாங்க, நம்ம பாஸ்டர் ஆகிட்டு இருப்போம், நம்ம சிறுவர் ஊழியத்தில் வந்துட்டுருப்போம். அவங்க சிம்பிள் ப்ரொஃபைலில் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம் வந்துருப்போம். சில நேரத்தில் நம்ம யாருன்னா கொண்டு போய் சர்ச்சில் சேர்த்துருப்போம், அவங்க கிடுக்கிடுன்னு மேலே போயிட்டுருப்பாங்க, நம்ம அப்படியே தான் இருப்போம். பால் அண்ட் பர்னபாஸ், இவர்களை எனக்காக பிரித்திடு. தே ஹாவ் டு செப்பரேட் தெம்செல்ஸ் ஃபார் மீ. நிறைய பேர் சண்டே வந்திருக்கீங்க, திரும்ப அடுத்த வாரம் சண்டே வருவீங்க. இதுக்கு இடையில் நாளை காலையில் நீங்கள் உங்களை பிரித்தெடுத்து கொண்டு உங்கள் வேலைங்களுக்கு போயிடுவீங்க. கரெக்ட் தானே? சொல்லுவீங்க, நான் இந்த தொழில் பண்ணுறேன், நான் இந்த வேலை பண்ணுறேன், நான் அந்த ஆஃபீஸில் பண்ணுறேன்னு உங்களை நீங்களே பிரித்தெடுத்துக்கிட்டு அந்த வேலைகளுக்கு போவீங்க. இவர் வேலைக்கு எப்போ போக போகிறோம்? இவர் வேலைக்காக நம்ம பிரித்தெடுத்து கொண்டு எப்பொழுது போக போகிறோம்? மனைவி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி வீட்டுக்கு போகணும், வேலையை விட்டு வேலையிலேருந்து சீக்கிரம் வருவாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும்னு. அப்பா சாயந்தரம் ஆனதும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இல்லை என் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து நான் கூப்பிட்டு போகணும். பிரித்தெடுப்பாங்க. தே செப்பரேட் தெம்செல்ஸ் டு டூ சர்டன் டாஸ்க்ஸ், டு டூ சர்டன் ஒர்க்ஸ். இன்றைக்கி கூட நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, நிறைய பேர் படுத்து தூங்கி இருப்பாங்க உங்கள் வீட்டில். என்ன மணி ஞாயிற்றுக்கிழமை தானே, நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்க போவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எழுந்து கடன்னு கிளம்பி உங்களை பிரித்தெடுத்து கொண்டு இங்கே வந்திருப்பீங்க. நீங்கள் சண்டே நான் சர்ச்சுக்கு போகணும், ஆண்டருடைய மெசேஜ் கேட்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நல்ல வார்த்தையே காதில் கேட்கல, பிரயோஜனமான வார்த்தையே கேட்கல, என்னை கட்டுற வார்த்தையும் கேட்கல, மற்றவர்களை கட்டுற வார்த்தையும் கேட்கல. இன்னைக்கு என்னை கட்டுகிற வார்த்தையை நான் கேட்க போகிறேன், என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வார்த்தையை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். பால் அண்ட் பர்னபாஸ் வேர் செப்பரேட்டட் ஃபார் கிங்டம் சேக், ஃபார் ஹிஸ் கிங்டம் சேக். தன் ராஜ்யத்தை கட்டும்படி. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, ஒருவேளை நீ அந்த பவுலாக இருந்தியனா? ஒருவேளை நீ அந்த பர்னபாவாக இருந்தியனா? பவுல் பற்றி சொல்லாமா? பணக்காரன், அதுங்க படித்தவன், ரொம்ப படித்தவன், கொஞ்சம் இல்லை ரொம்ப படித்தவன். இன்றைக்கி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவன். அன்னைக்கு உள்ள டாப் மோஸ்ட் காலேஜ் கமாலியல் ஓட பாதத்தில் அமர்ந்து படித்தவன், டாப் மோஸ்ட் குரு கையில் படித்தவன், ரோமன் சிட்டிசன். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வந்து, யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன். கிரீக் லாங்குவேஜில் எக்ஸ்பர்டைஸ் இருந்துச்சு. பணக்காரன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருகிறான். எஜுகேஷன் cannot separate us away from his ministry. நீங்களும் நானும் படித்தது அவர் ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்வதற்கு. சொல்லுங்க பார்க்கலாம், நான் படித்தது கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக என் நிலையில் செய்வதற்கு. எனக்கு இருக்கிற ஒவ்வொரு அனுகூலங்களும், ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸையும், ஒவ்வொரு செல்வாக்கையும் அவர் ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துவேன். எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? பயன்படுத்தி ஆக வேண்டும். All our influences has to be used to build his kingdom. அவர் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் தான் அந்த பவுல். தலைமையில் கை வைங்க, தைரியமாக வைங்க. பவுல் ஐயா இன்னைக்கு இல்லை, என் பேரை யாரா எடுத்ததுன்னு கேட்கவே மாட்டார். தலைமையில் கை வைங்க, நான் தான் அந்த பவுல்,
நான் தான் அந்த பர்னபா. கர்த்தருக்கு என்னை பிரித்தெடுத்து கொண்டு கர்த்தர் ஊழியத்தை செய்ய போகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். we need to play the foundational role. அப்படிதான் ஒன்றும் இல்லாததை 1400 மைல் தூரம் நடந்து இந்த 2 பேரும் திரிந்து சபைகளை கட்டிட்டு வராங்க. அன்றைக்கி நமக்கு நல்ல கார் இருக்குது, கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். ஆனால் 1400 மைல் பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதல் மிஷனரி பயணத்தை முடிச்சுட்டு ஊழியத்தை வந்து சர்ச்சில் சொல்ல போகிறாங்க. என் தேவ ஜனமே, எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு வாரம் சபையை விட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது ஏதாச்சும் சொல்லணும் மற்றவங்க கையில். இன்றைக்கி கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்டினேன், அவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ஃபேமஸ் கோட் பை ஜான் த பேப்டிஸ்ட். அவர் பெருக வேண்டும். ஏன்னா மொத்த ஜூவிஷுமே அவர் பின்னாடி வந்துட்டாங்க. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்துக்கு எல்லாருமே வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசுவை வழிகாட்டினான். ஹல்லேலூயா. we should play the foundational role. ஆரம்ப காரியங்களை செய்ய வேண்டும். இந்த சபை ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன்னு நிறைய பேர் சொல்லலாம். இன்னொரு ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த சபையில் சிறுவர் ஊழியம் என் மூலமாக நடக்கிறது. இந்த சபையில் வயசானவங்க ஊழியம், நிறைய பெரியவங்க இங்கே இருக்காங்க. சர்ச்சு முடிஞ்சதும் பெரியவங்க வந்து நின்றுவாங்க. அவங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள், கேட்கவே முடியாது என்னால். ஏன் நான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? தலை சுத்தல் வரும். ஏன்னா சொல்கிறவங்களும் தலை சுற்றின்னு சொல்கிறாங்க, கேட்குற நானும் சுத்தல். அதுக்காக அவங்கள விட முடியுமா? பொக்கிஷங்கள், வயதானவங்க நம்ம சபையினுடைய பொக்கிஷங்கள், முத்துக்கள். அவங்க எல்லாம் நிறைய அறிவு ஞானம் இருக்கிறது. யூ நீட் டு கோ, யூ நீட் டு ஸ்டார்ட், யூ நீட் டு செட் அப்பார்ட் யுவர் செல்ஃப். ஓ சண்டேவா, சண்டேனா நான் கிரிக்கெட் தான் விளையாட போவேன். விளையாட போங்க, நான் வானான்னு சொல்லி மாதத்தில் ஒரு நாளாவது ஊழியத்துக்கு. சண்டேனா நான் ரெஸ்ட் எடுப்பேன். நத்திங் ராங், நீங்கள் போகலாம். கர்த்தருக்காக எப்பொழுது உங்களை பிரித்தெடுத்து கொள்ள போகிறீர்கள் உங்கள் நிலையில். இன்றைக்கி நான் கொடுக்குற மெசேஜை நீங்கள் அப்படியே கேட்டு பாஸ்டர் சூப்பராக பேசினார், அது அவருக்கே பேசிக்கினார் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. இன்றைக்கி இதுலேருந்து ஏன் கூட என்ன பேசுகிறார்? வாட் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு மீ? வாலிபர்கள் ஊழியம் உங்களை அழைக்கிறது. வாலிபர்கள் நம் நாட்டினுடைய கண்கள். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங். வாலிப பிள்ளைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைகள் எல்லா விதத்துலேயும் கெட்டு போகிறாங்க. காசு கொடுத்தீங்கனாலும் கெட்டு போயிடுவாங்க, காசு கொடுக்கலனாலும் கெட்டு போகிறாங்க. வேகமாகவும் கெட்டு போகிறாங்க, ஸ்லோவாகவும். எல்லா வகையிலும் வாலிபர்கள் அட்டாக் ஆகிறத பார்க்குறோம். யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் மத்தியிலே யார் ஊழியம் செய்வது? என் மகனே நீதான் அந்த பவுல், என் மகளே நீதான் அந்த பர்னபா, உன்னை அர்ப்பணித்து விடு. நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே உன் போனில் ரிமைண்டர் போட்டு விடு, என்னை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கண்டு அழைக்கிறார் என்று. இந்த நாளை போட்டு குறித்து வைத்துக்கொள். எங்களை நிறைய டைரி இருக்கு. நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பாஸ்டர் ஆக்குறாருன்னு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எழுதி வைத்திருக்கிறேன். சீக்கிரமாக நம்ம சபைக்குன்னு ஆண்டவர் சில விஷயங்கள் வரும்போது எல்லாத்தையும் நம்ம பகிரும்போது, அதையும் நியூஸ் லெட்டர்லாம் வெளியிடும்போது அதையும் போடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன தருவார். அது ஆன்லைனாகவும் கர்த்தர் செய்யக்கூடிய கிருபையை தருவார். These are the days where we need to build the kingdom of God by separating ourselves. They have started a missionary journey. Amen. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கவனிங்க, who is Barnabas? The son of encouragement. ஆறுதலின் மகன் பெறாம். ஊழியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த உற்சாகம் அவசியம். Church has to be encouraged. உங்களால் முடியும் மகனே. The pastor has to be encouraged. உங்களை பார்த்து தான் பாஸ்டர் ஹாப்பி ஆயிடணும். Paul was encouraged when he saw Barnabas. பர்னபாவை பார்த்து தான் ஒரே ஹாப்பி. என் நண்பன் வரா என் கூட, அவன் பார்த்துப்பான். The son of encouragement. He is a rich man. Hallelujah. He sold his land to support the church. சபையை கட்டுவதற்காக தான் லேண்டை வித்துட்டு வந்துட்டானா. He is a good mentor. அவரை யார் கூட போட்டாலும் சர்ச்சை கூட்டு வந்துடுறார். விட பார்த்துக்கலாம், எடுத்துகிட்டு வந்துடலாம், கூட்டின்னு வந்துடலாம், தூக்கின்னு வந்துடலாம், இப்படிலாம் பேசுகிறார். ஏன் விருப்பி பேசுகிறார்ல, அப்படி ஜாலியாக பேசி சபையை என்ன பண்ணுகிறார், கட்டுகிறார். We need to build the church. He was a great diplomat. சவுலாக இருந்தார், பவுலாகி ரட்சிக்கப்பட்டு வராருங்க. சர்ச்சில் யாருமே சேர்க்கல, எல்லாருக்கும் பயம். இவன் ஒரு வேளை ஸ்பையாக இருப்பானோ, கரெக்ட் தானே? அடிச்சு ஸ்தேவான் சாகடிக்குது, இவன் பேர் லிஸ்ட்டில் இருக்குது.
ஸ்பையாக போனோம். பர்னபாஸ் வாஸ் லைக் எ டிப்ளமேட், நின்று பேசினார். இல்லைங்க, இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இவனுக்காக நான் நிற்கிறேன் என்று இந்த பவுலை கொண்டு போய் அந்தியோகியா சபையில் சேர்க்கிறார், ஜெருசலேம் கவுன்சிலில் சேர்க்கிறார். அவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம பவுலையா 4 மிஷினரி பயணங்கள் போயிருக்கிறார். முதல் மிஷினரி பயணம் 1400 மைலா. ஆச்சரியப்பட்டேன். அல்லேலூயா. நீங்களும் ஓட வேண்டும், அவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். காலம் கடைசி காலமாக இருக்குது. அவர் என்னைக்கு ஆட்சிக்கு வராரோ அன்றைக்கி நம்மளை யாரையும் மறக்க மாட்டார், நம்மளை நேராக ராஜாக்கள் ஆக்கிடுவார். கேட்பார், நீ பொலிட்டிக்கல் சைடு போறியா அப்படின்வார். ஓகே ஆண்டவரே, அப்போ நீ ராஜா. நீ மினிஸ்ட்ரிக்கு வரியா? ஆமாம் ஆண்டவரே, உன்னை ஆசாரியார் ஆக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் நான் ரெண்டும் வரேன். ஓகே, நீ ராஜாவும் ஆகிடு, ஆசாரியாவும் ஆகிடு. காலையில் சர்ச்சுக்கு ஊழியம் பண்ணிட்டு வந்துரு, சாயந்தரம் சர்ச்சுக்கு ஊழியம் பண்ணிட்டு வந்துரு, நடுவில் நீ ராஜாவாயிரு. யாருக்கு தெரியும், அவர் ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக அவருக்காக நீங்களும் நானும் ஓட வேண்டும். உங்கள் நிலையில், அவரவர் தன் நிலையில். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் இந்த ஏழைக்கு கொடுத்தாலும் இந்த எளியவனுக்கு கொடுத்தாலும் நீங்கள் பலனடையாமல் போவதில்லை என்று சொன்னார். When we offer to God, His kingdom is built. When we serve to God, His kingdom is built. When we comfort others, His kingdom is built. அவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் லட்சியம். உலகமே பாதிச்சாங்க அன்றைக்கி மிஷினரி போகிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜெருசலேமில் ப்ராப்ளம். உங்களுக்கு சர்ச்சை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சர்ச்சு எப்படி உருவாச்சுன்னு? சர்ச்சினுடைய தலைவர் யார்? ஜீசஸ். சரியா? இன்றைக்கும் அந்த சர்ச்சோட ட்ரீ நீங்கள் புரிஞ்சுக்கணும். தலைவர் யார்? ஜீசஸ். ஜீசஸ் ஒருத்தர் மேலே சர்ச்சு கட்டுறார். அவர் பேர் என்ன பேர்? பேதுரு. ஜீசஸ்க்கு மொத்தம் எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12 பேர். அந்த 12 பேரில் ஒருத்தர் செத்தான், யூதாஸ். அந்த இடத்த ஃபில் பண்ணாங்க. அவர் பேர் மத்தியாஸ், மறக்காதீங்க. இப்போ எத்தனை பேர் ஆகிட்டாங்க? 12. ஜீசஸ் அப்புறம் 12. இந்த 12 பேர் 120 பேராக மாறிட்டாங்க. ரைட்டா? அதில் ஒருத்தவங்க தான் நம்ம அம்மா பேர் என்ன பேர்? மதர் மேரி. மேரி அம்மா மறக்க மாட்டேங்க. மேரி அம்மா 12 அப்போஸ்தலரில் ஒரு ஆள் கிடையாது, டிசைபிள்ஸில் ஒரு ஆள். இந்த 120 பேர் கொண்ட சபையை ஜீசஸ் விட்டுட்டு பரமேறி போயிட்டார். ஜீசஸ் செத்த நாள்லேருந்து 40வது நாள் பரமேறி போயிட்டார். ஏன் அந்த 40வது நாள்னா பஸ்கா பண்டிகைன்றது முதல் நாள். பஸ்கா பண்டிகைலேருந்து 1 2 3 4 5ன்னு 50 வரைக்கும் எண்ணுவாங்க. ஏன் என்றாங்கன்னு சொல்கிறேங்க. அந்த 50வது நாள் அந்த நாள் பேர் பெந்தைகோஸ்தே நாள். இது யூதருடைய பழைய பண்டிகை. அந்த பெந்தைகோஸ்தே நாள் மோசஸ் ஐயா நியாயப்பிரமாணத்தை வாங்கி வந்த நாள். அந்த 2 கட்டளைகள், 10 கட்டளைகள், 2 கற்பனைகள் வாங்கி வந்த நாள். அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அப்போ பஸ்கா பண்டிகை அன்றைக்கி ஜீசஸ் செத்துட்டார்னா அப்புறம் எத்தனை நாள் நீங்கள் என்ன ஆரம்பிச்சிடணும்? யூதர்கள் எண்ணினுங்கிறாங்க, அவங்க பண்டிகை எண்ணினுங்கிறாங்க, நம்ம பண்டிகை எண்ணிப்போம். ஜீசஸ் முதல் நாள் செத்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், 40வது நாள் பரமேறி போனார், 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அவங்க பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடிங்கிறாங்க. இங்கே பெந்தேகோஸ்தே பவரே இறங்கிருச்சு. மோசே மேலே, சீனாய் மலை மேலே, அவர் மேலே மட்டும் வந்துச்சு அந்த வல்லமை 120 பேர் மேலே வந்துருச்சு. சபை உருவாயிருச்சு. எங்கே உருவாச்சுன்னா நம்மள மாதிரி ஒரு வாடகை வீட்டில் உருவாச்சு. 120 பேர் கூடியிருந்தாங்க வாடகை வீட்டில். கூட யார் இருந்தது? மெயினாக மறக்காதீங்க, மதர் மேரி இருக்காங்க. ரைட்டா? பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்ற பிறகு பேதுரு அப்போஸ்தலன் கதவை தந்துட்டு நிற்கிறார். ஏன்னா ஜீசஸோட கோட்டு மறக்கூடாது. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அப்போ ஸ்டார்டிங் யாருக்கிட்ட தான்? ஸ்டார்டிங் பர்சனே யார் தான்? பேதுரு. நின்று ஒரே மெசேஜ் தான் கொடுத்தார். கவனிங்க கிறிஸ்டியன்ஸ், கவனிங்க. மெசேஜ் என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னால் கர்த்தருடைய நேசிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த மனிதன் ஞானஸ்தானம் பெற்றால் தான் உங்கள் வேலை முடிஞ்சு. பேதுரு கவனிங்க, வந்தாரா, மெசேஜ் கொடுத்தாரா, அன்னைக்கே தான் மெசேஜ் கொடுத்த பிறகு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீன்னு கேட்டாங்க. ஒரு 3000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இது இருந்துச்சு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறீர்களா? எல்லாரும் ஓகே கொடுத்தாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அப்பயே 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். இப்போ சர்ச்சில் மெம்பர்ஸ் எத்தனை பேர் ஆகிட்டாங்க? 3120 பேர். இவங்களை கூட்டின்னு எங்கே போடுவீங்க? சாப்பாடு செய்கிறவர்களே, 3120 பேருக்கு உங்களால் டீ போட முடியுமா? ஆலயத்தில் பேண்ட்ரியில் இப்பொழுது டீ போட்டு கொண்டிருக்கிறவர்களே போட முடியுமா? எங்காலிஸ் நடத்தி கொண்டிருக்கிறவர்களே 3120 பேர், அவங்களுக்கு 2 பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தால் உங்களால் எங்காலிஸ் நடத்த முடியுமா? சபை என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே வந்துட்டு, ஏன்னா எருசலேமில் ஒரு ஆள் கூட ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, ஏன்னா அது தாவீதோட சொத்து. இப்போ ரோமர்கள் பிடிச்சிருக்கிறாங்க. வெறும் 350 ஏக்கர் தான் ஓல்டு சிட்டி ஜெருசலேம். அங்கேயே போய் கவர்மெண்ட் பில்டிங்கை வாடகை எடுத்துட்டாங்க. அந்த கவர்மெண்ட் பில்டிங் பேர் சாலமோன்ஸ் போர்ச், சாலமோனுடைய மண்டபம். அங்கே எத்தனை பேர் உட்காரலாம்? 3000 பேர் உட்காரலாம். 3000 பேருக்கு சாப்பாடு, பாத்ரூம் வசதிகள், குளிக்கிற வசதிகள், பக்கத்தில் கோலம்லாம் இருக்குது. எத்தனை பேர் சென்ட்டாங்க? நம்ம பேதுருயா அங்கே நின்று இன்னொரு மெசேஜும் கொடுத்துருச்சு.
சும்மா உள்ள 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ சபையில் எத்தனை பேர் செஞ்சிட்டாங்க? 8120. இப்போ இந்த சபை வந்து சிட்டி சர்ச்சாக மாறிடுச்சு. ஜெருசலம் சிட்டி சர்ச்சாக மாறிடுச்சு. எதுனாலும் பர்மிஷன் வாங்கணும். டிராஃபிக் வந்துருச்சு. மார்க்கெட்டில் பார்த்தாலும் இவங்க தான் இருக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் பார்த்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க, கடற்கரையில் பார்த்தாலும் இவங்க சர்ச்சு ஆளுங்க தான் இருக்கிறாங்க. பெருசாகிடுச்சு. பெந்தைகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு வந்த டீம்லாம் இங்கே வந்துருச்சு. 2 பேருக்கு கோவம் இவங்க மேலே. ஒன்று ரோமர்களுக்கு, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல மாபு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எவனா தப்பு பண்ணானா டக்குன்னு தூக்கிடுவாங்க. இன்னொருக்கு கோவம், அந்த அண்ணா அந்த காய்பா அவங்களாம் யார் தெரியுதா? இயேசுவே சிலுவையில் அரைஞ்சாங்களே அவனுங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்து, இயேசு மரித்தது ஜஸ்ட் 50 டேஸ் தான் ஆகுது. 2 டீமுமே இந்த 8120 பேரை அடிக்க முற்படும் போது சபை அண்டர் கிரவுண்ட் ஆயிடுது. மறக்கக்கூடாது. என்ன ஆயிடுதுங்க? காணாமல் போயிடுச்சு. அவங்களால தேடி பிடிக்க முடியல. எல்லாம் வீடாக போயிட்டாங்க. அப்போ தான் ஜான் மார்க்கோட அம்மா பேர் மேரி அம்மா வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் பேதுருவை பிடிச்சின்னு போனதுக்காக ப்ரே பண்ணாங்க. சபையில் உள்ள லீடர்ஸை பிடிச்சின்னு போய் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாக்கோபை கொண்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்களில் முதல் ரத்த சாட்சி யாருங்க? யாக்கோபு. அதுக்கு முன்னாடியே ஸ்தேவானை சாவடிச்சிட்டாங்க. ஆனால் டைரக்ட் டிசைபிள் யாக்கோபு கொண்டுட்டாங்க. சபை அண்டர் கிரவுண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் கொண்டாங்க. பேதுருவை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. பேதுருவை காப்பாற்றிட்டார் பரிசுத்தாவினர். உங்களுக்கு தெரியும்ல, தானவே ஜெயிலெலாம் திறந்து வெளியே வந்துட்டாங்களா? இப்போ சபை ஒரு டிசிஷன் எடுக்குது. வாட் இஸ் த டிசிஷன் தட் த சர்ச் இஸ் டேக்கிங்? ஜெருசலேமில் இருந்தால் அடிக்கிறாங்க, வெளியே போயிடுவோம். என்ன பண்ணுறோம்? வெளியே போயிடுவோம். அப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் அந்தியோகியாவுக்கு வாங்க, எந்த 100 ஏக்கர் லேண்டுக்குது தரேன் அப்படின்னு யாரோ சொன்னாங்களா என்னன்னு தெரில. சபை எங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு? அந்தியோகியா. இப்போ அந்தியோகியா வந்து பெரிய சபை. சொல்லுங்கள், என்னதுங்க? பெரிய சபை. ஜனம் நீங்கள் ஜெயன் பார்த்துருக்கீங்களா? நம்ம சிபிஎம் கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் ஜனம்? அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்கள் அப்பாவோட ராஜ்யம். சொல்லுங்கள், எங்கள் அப்பாவோட ராஜ்யம். கை வச்சு சொல்லுங்கள், சொந்தம் கொண்டாடு. எங்கள் அப்பாவோட ராஜ்யம் பெருகணும். ஜனம் பெருகட்டும். ஜனம் ஜேன் பெருகட்டும். நம்ம மொழியில் எப்படி பெருகட்டும்? ஜனம் ஜேன். ஒரு ஓரத்தில் நானும் இருக்கிறேன், நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அவர் ஜனம் மாம்பழம் சாப்பிட்டு போட்டோம், அவர் ஜனம் வறுத்த மீன் சாப்பிட்டு போட்டோம். அவர் ராஜ்யம் பெருக வேண்டும். நீதான் மகனே அந்த பவுல், நீதான் மகளே அந்த பர்னபா. விட்டுறாத. You are the foundation. You are the foundational person. You can become in the foundational father. A great partnership. பவுல் வந்து வல்லமையான ஊழியக்காரர். பர்னபா என்ன பண்ணுறாரு? ஆறுதலின் மகன். ஹல்லேலூயா. பிரித்து அனுப்பு. அதான சொன்னார். பவுலையும் பர்னபாவையும் என் ராஜ்யத்துக்கு என்ன பிரித்து அனுப்புங்கள். அந்தியோகியாலேருந்து கிளம்புறாங்க. இந்த அந்தியோகியான்றது எங்கே இருக்குன்னா டர்க்கியில் இருக்குது, துருக்கியில் இருக்குது. பைபிளில் உள்ள மேக்சிமம் புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே துருக்கியில் இருக்குது. துருக்கி என்பது இன்றைக்கி ஒரு முஸ்லீம் நாடாக இருக்குது. புரியுதுங்களாயா? முஸ்லீம் நாடு. அதனுடைய தலைநகரம் பேர் இஸ்தான்புல். ஆக்சுவலாக அதோட தலைநகரம் பேர் கான்ஸ்டாண்டினோபோல். ஆமாம், நம்ம கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மன்னனை நீங்கள் மறக்கூடாது. அவர் பேர் கான்ஸ்டான்டைன். உலகம் முழுதும் இன்றைக்கி கிறிஸ்டியன் ஆகிறதுக்கு காரணம் அவர் தான். த கிரேட் எம்பரர். தைரியமாக ஒரே நாள் நின்று நான் கிறிஸ்டினாக மாறிட்டேன், என் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்டியன்னு அந்த தலைமகன் அன்றைக்கு சொன்னதினால்தான் இன்றைக்கு உலகமே கிறிஸ்டியன் மயமாக்கப்பட்டுச்சு. அவர் ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுருந்தார், அதுதான் கான்ஸ்டாண்ட். ஒன்று அவரது மெயின் ஹெட் ஆஃபீஸ் ரோம் தான், ஆனால் மிடில் ஈஸ்ட்டை ரூல் பண்ண கான்ஸ்டாண்டினோபோல் வச்சுருந்தார். அதுக்கு பேர் இன்றைக்கி இஸ்தான்புல். அந்த நாடு இன்றைக்கி துருக்கியில் இருக்குது. அந்த நீங்கள் இன்றைக்கி படிக்கிற அந்தியோகியா சபை, உங்கள் பவுலும் உங்கள் பர்னவும் எழும்பி வந்த இடம் இன்றைக்கி இஸ்லாம் நாடாக இருக்குது. நம்ம பவுலோ போஸ்தலன் ஐயா, அருமையான ஐயா, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிச்சார். என்ன யோசிச்சாருன்னு தெரில, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிச்சார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிஷினரி பயணம் போயினே இருந்தார்ல. ஆசியா கண்டம் நமக்கு தெரியும்ல, மிடில் ஈஸ்ட்டு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆஃப்ரிக்காவுக்கும் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆஃப்ரிக்காவும் இஸ்ரேலும் பக்கத்தில் எகிப்து இஸ்ரேலும் அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துடும். பாட்டி ஊர் எகிப்து இருக்கும், தாத்தா ஊர் இதுவும் இருக்கும், இஸ்ரேலில் இருக்கும், அப்படின்னா இருக்கும். நம்ம பவுலையா மட்டும் ஒரு ஸ்டெப்பே எக்ஸ்ட்ரா எடுத்து மக்கதோனியாவுக்கு போகிறார், மேசிடோனியாவுக்கு போகிறார். இன்றைய மாடர்ன் கிரீஸ் அல்லது ஸ்பெயின்னு சொல்லலாம். அங்கே ஒரு பயணத்தில் விசிட் பண்ணுறார். அங்கே அவர் கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் ஒரே மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த ஒரு மெசேஜ் தான் அவர் காலடிப்பட்ட ஐரோப்பா கண்டம் முழுவதும் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஹீ தாட் அ ஸ்டெப் மோர். அவர் ராஜ்யம், என் கஜானா சிறுக வேண்டும், அவர் ராஜ்யம் பெருக வேண்டும்.
அன்னைக்கு ஐயா போய் அந்த மக்கதோனியா நாட்டில் கால் எடுத்து வச்சு லீதியால் என்று சொல்லுகிற அந்த ரத்தாம்பர வியாபாரி ரிச் லேடி, அவங்க வீட்டில் நடந்த ப்ரேயருக்கு அந்த அம்மா இன்வைட் பண்ண பிறகு நம்ம ஐயா கொடுத்த மெசேஜ், ஐரோப்பா கண்டமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. விடாதீங்க திருச்சபையை, பிரித்தெடு. You need to act as if you have been separated for his kingdom. அவர் ராஜ்யத்துக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயத்தில் ஆண்டவருக்காக உங்களை பிரித்தெடுத்து கொண்டீர்கள், என்ன பண்ண போறீங்க? பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சாதாரண விசிட் பண்ணார். இன்னைக்கு ஐரோப்பா கண்டம் ரட்சிக்கப்பட்டது. They separated. Feel as if you have been separated for God. Of course நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். Where is your separation part for his kingdom's sake? அவர் ராஜ்யத்துக்காக உங்களை பிரித்து கொண்ட நிலை எங்கே, நிலை என்ன? காலையில் இருந்து யோசிக்கணும். இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு மார்னிங் டியூஷன் இருக்குது. எஸ், லெட் மீ செப்பரேட் மை செல்ஃப் ஃபார் ஹிஸ் கிங்டம். இன்னைக்கு சண்டே இருக்கு, லெட் மீ செப்பரேட் மை செல்ஃப் ஃபார் ஹிஸ் கிங்டம். இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தை செய்யும்படியாக, ராஜ்ய பணியை செய்யும்படியாக நான் வருவேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது ரைட்டா இல்லையா? எத்தனை பேர் பிரித்து எடுத்துக்கொள்ள போறீங்க? என் மகனே, என் மகளே, அவர் ராஜ்யம் பெருக வேண்டும் என்றால் நீ பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சபை மூடிடும். ஜெருசலேம்லேருந்து சபை ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்துருச்சு? அந்தியோகியாவுக்கு வந்துருச்சு. பவுலும் பர்னபாவும் கிளம்பி போனாங்க. 1400 மைல் சுற்றி எத்தனை சபையை நிறுவனாங்கன்றது அவங்களே கணக்கு மறந்துட்டாங்க. நூற்றுக்கணக்கான சபைகள். ஒரு நாள் தங்குனாலும் சபை, 3 நாள் தங்குனாலும் சபை. தொட்டவர்களெல்லாம் பாஸ்டர்களானார்கள், தொட்ட இடங்கள் எல்லாம் ஊழியம் செய்தது. இயேசு கிறிஸ்து மத்திய தரைக்கடலில் அங்கே உள்ள கலிலேயா கடல், திபேரியா கடல், கடல்னு வந்தால் கலிலேயா கடல்கிட்ட சமாரியா கிட்ட போய் ஊழியம் பண்ணார். இல்லை மலைன்னு வந்தால் யூதேயாவில் போய் பண்ணார். ஆனால் இவங்க கடல்களை தாண்டி போய் ஊழியம் செய்தார்கள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். How are you going to separate yourself to do the kingdom of God? Hallelujah. Let us consecrate ourselves. நம்மளை நாமே அவருக்கென பிரித்தெடுப்போம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கி சண்டே நான் கர்த்தருக்கென ஆராதனை பண்ணுவேன். இன்றைக்கி சண்டே நான் கர்த்தருக்கென ஊழியம் செய்வேன். இன்றைக்கு சண்டே நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவாக ஊழியம் செய்வேன். We need to do transformative work. சிறுவர் ஊழியம் என்பது சாதாரணமாக நின்று விடக்கூடாது. அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். சாதாரணமாக ஆரம்பித்தது இன்னைக்கு 26 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். We need this thing to happen. We need to put things into action. அப்படியே பேசிட்டு போயிடக்கூடாது. நாம் கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாம் பவுல் மேலே, பர்னபா மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. பவுல் பர்னபா பார்த்து அழுதாங்க, அப்பா உங்களை நான் அனுப்புகிறோம், நீ போ. இன்றைக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு, வெளிநாட்டுக்கு, ரொம்ப லாங்கில் உள்ள கண்ட்ரிக்கு நீங்கள் போயிட்டு வரணும்னா உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டே 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம் ஆகிடும். இவங்க அன்றைக்கி போனது பல கோடிகள் கூட செலவாயிருக்குமா அவங்க ஜேர்னிக்கு. கர்த்தர் அனைவருடைய தேவைகளையும் சந்தித்தார். டுடே யூ நீட் டு டிசைட் ஆன் சம்திங். திஸ் இஸ் அ டிவைன் காலிங். இன்றைக்கி பாஸ்டர் ஏதோ பேசினுக்கிறார், நான் மெசேஜ் கேட்டு போல. திஸ் ஷுட் பி யுவர் டிவைன் காலிங். உன்னை ஊழியத்துக்கு அழைத்தது கர்த்தர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை ஊழியம் செய்ய வைத்தது கர்த்தர். நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சிருந்தாலும் பாஸ்டர் செய்ய வைக்கல. வாஸ் தட் a human call? உங்களை அன்றைக்கு சிறுவர் ஊழியம் நடத்தும்படி கர்த்தர் அழைத்தாரே, பாஸ்டர் அழைத்தாரா, கர்த்தர் அழைத்தாரா? சொல்லுங்க. அன்னைக்கு கர்த்தருக்காக கீபோர்டு வாசிய பாஸ்டர் அழைத்தாரா, கர்த்தர் அழைத்தாரா? It is divine. It cannot be cancelled. It cannot be changed. You are still in this consecration process. பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கும் இருக்கிறாய் மகனே, மகளே. This is not a human selection. உன்னை ஆராதனை செய்யும்படி அழைத்தது மனிதன் அல்ல, கர்த்தர். உங்களை செல் குரூப் நடத்தும்படி அழைத்தது மனிதன் அல்ல, கர்த்தர். திரும்ப திரும்ப மனிதர்களை இப்போ நம்ம அப்ரூவல் வாங்க முடியாது, அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்லுங்க, பரத்தில் இருக்கிறது. இட் கேம் டைரக்ட்லி ஃப்ரம் காட். பவுல் மேலே சாதாரண ஆளுங்க இவங்க 2 பேர். பர்னபா என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். அந்தியோகியா சர்ச்சில் பர்னபாவா சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, நல்லா இல்லைப்பா, சாப்பாடுனா அவர் கேளு, அவர் வந்தாருனே ஜாலியாக இருக்கும், அவர் பேசினாலே பிடிக்கும். இந்த பவுலா நல்லா ப்ரே பண்ணுவார், நல்லா ஜெபம் பண்ணுவார். அந்த 2 பேரை எனக்கு என்ன பிரித்தெடு. Send them out. That I want my kingdom to be built. Our work is global. Amen. சொல்லுங்க என்னதுங்க? பூமி அனைத்துக்கும் செல்ல வேண்டும். This is global evangelism. We are separated for God. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான்
கர்த்தருக்கென பிரித்தெடுக்கப்பட்டவன். we are separated from our place of comfort. எங்கெல்லாம் ஜாலியாக இருக்கோ அங்கே தானே இருப்பேன். பர்த்டே ஃபங்க்ஷனா நான் வந்துடுவேன், கல்யாணமா நான் வந்துடுவேன், டெத்தா ஐயோ நான் வரமாட்டேனாப்பா சாமி பாஸ்டர் போட்டோம். கிடையாதுங்க. ஆறுதலின் மகன் என்பவன் எங்கும் இருக்க வேண்டும். கஷ்ட நேரத்தில் இருக்க வேண்டும், சொல்லுங்க, நஷ்டத்தில் இருக்க வேண்டும், ஆபத்தில் இருக்க வேண்டும், மழையில் இருக்க வேண்டும். உங்களில் எத்தனை பேர் ஆறுதலின் மகன்களாக மாற போறீங்க? மாற வேண்டும். we need to separate ourselves because God has called, God has prepared us privately. உனக்கு ஒரு ஆட்டோ கொடுத்துருக்காரு மகனே, எதுக்கு தெரியுமா? you need to go and work for God. privately ஆண்டவர் உன்னை bless பண்ணிட்டார். உங்களுக்கு கார் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு பைக் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்கலாம். என் ஆண்டவர் என்னை டெவலப் பண்ணியிருக்கார், எனக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்கார், இந்த ஞானம் கொடுத்துருக்கார், இந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். டு கோ அண்ட் பில்ட் இஸ் கிங்டம் பப்ளிக்லி. எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்காரு, இங்கிலீஷ் வச்சு நிறைய பேசலாம், பேச்சாற்றல் இருக்குது, பேசலாம். ஆனால் கத்திரிக்கையில் கேட்டால் என் பைபிளை பேசதான்ப்பா உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிறேன், அதென்ன சொல்லுவாங்க? வேறு என்ன சொல்லுவாரா? எனக்கு ஹிந்தி பேச தெரியும், என் வசனத்தை போதிக்க தான் ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்காரு, அதென்ன சொல்லுவார்? உங்களுக்கு ஒரு பைக் கொடுத்துருக்காரு, ஊரெல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தான் கொடுத்தேன்னு கர்த்தர் சொல்வாரா? என்ன சொல்லுவார்? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவார்? சர்ச்சுக்கு கொண்டு போக தான் கொடுத்தேன், நீ சர்ச்சுக்கு ரவுண்டெலாம் அடிச்சுட்டு ஸ்பேர் டைமில் என்ன பண்ணு, நீ ரவுண்ட் அடி. எல்லாவற்றையும் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாக உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹவ் எம்பவர்ட் யூ டு மை மிஷன்ஸ். அவரோட மிஷன் என் பணியை செய்யும்படி. என் மெசேஜ் நான் முடிக்க போகிறேன். ஆமேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை எத்தனை பேர் கூட பேசினார்? ஆமேன். எத்தனை பேர் அவர் பணியை செய்ய உங்களை பிரித்தெடுத்து கொள்ளப் போகிறீர்கள் என்னன்றதை எழுதிங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி இங்கே சொல்ல, கர்த்தரே சொல்லுவார். நீங்கள் வீட்டில் போய் எழுதிக்கலாம், ரிமைண்டரில் போட்டு வச்சுக்கலாம். சமயம் வரும்போது அந்தந்த பணிக்கு உங்களை அர்ப்பணிக்கலாம். இல்லை இந்த பாஸ்டரோ இல்லை யாரோ ஒருத்தர் கூட வந்து சொல்லலாம், மகனே உன்னை கர்த்தர் சிறுவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், உங்கள் பேரிட்டு சொல்லலாம். யாருக்கு தெரியும்? ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பி ரெடி டு பி செப்பரேட்டட் பிகாஸ் யூ ஆர் தட் பால், யூ ஆர் தட் பர்னபா. எழுந்து நிற்கலாமா? அர்ப்பணிப்போடு. முடியாதுங்க உட்காந்துங்க. பட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரேயர், ஃபோக்கஸ் ஆன் காட், ஃபோக்கஸ் ஆன் திஸ் காலிங். இந்த அழைப்பில் உங்களை மனதில் நினைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அழைத்திருக்கிறார். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க கூட என்னை ஏசப்பா ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏதோ ஒன்று அழைச்சிருக்காருப்பா. அது என்னது? நம்ம ஆண்டவர் உனக்கு ஊழியம் இல்லை, உனக்கு ஊழியம் இல்லைன்னு சொல்கிறல்ல, ஆண்டவரில் எல்லாருக்கும் அவரோட நிலையில் கொடுக்குறார். எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணார் தெரியுமா? ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறவனு கூட ஊழியம் என்று சொன்னார். லெட்ஸ் சரண்டர். அர்ப்பணி மகனே மகளே, சரண்டர் யுவர்செல்ஃப் டு காட். ஷிகாரா பதாலா ராகதாலா. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாமா? லெட்ஸ் சரண்டர் டு காட். அர்ப்பணி மகனே, என் மகனே. ஜெயித்திடுவோம்.
வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசி இருக்கிறாரு. இந்த வாரத்தில் என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். அது இன்னைக்கு நம்ம கேட்ட செய்தியோடு கூட தொடர்புடைய ஒரு சம்பவம். என்னோட பணியை முடித்து நான் ஊபர் ஆட்டோ புக் பண்ணி நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ஆட்டோவில் ஏறும் பொழுதே நான் ஒரு வித்தியாசத்தை ஃபீல் பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நான் அந்த பிரதர் பார்த்து கேட்டேன், பிரதர் ஆர் யூ அ கிறிஸ்டியன்? எஸ் மேம், நான் ஒரு கிறிஸ்டியன். உங்கள் பேர் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னோட பேர் தேவா பிலிப். அப்படியே அவரோடு கூட நான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், நான் ஒரு சபையினுடைய போதகராகவும் இருக்கேன். எப்படி பிரதர்? இந்த ரதம் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரதம். அன்னைக்கு பிலிப்பு எப்படி காந்தாகே மந்திரிக்கு ஓடிக்கிட்டே அவர் சுவிசேஷத்தை சொன்னாரோ, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்த ரதத்தை வச்சு எத்தனை பேர் இந்த ரதத்துல ஏறுறாங்களோ, அதாவது அவர் மீன் பண்றது அவரோட ஆட்டோல எத்தனை பேர் ஏறுறாங்களோ அத்தனை பேருக்கும் நான் ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்றேன். சுவிசேஷத்தை சொல்றது மாத்திரம் இல்லாம நான் வைத்திருக்கிற சபையில அவங்கள வரும்படிக்கு நான் என்கரேஜ் பண்றேன். அவர் ஒரு பேர் சொன்னார், அந்த இடத்துல அவர் சபை வச்சிருக்காராம். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதாக அவர் சொன்னார். ஒரு பெரிய தலைமை சபை என்று அவருக்கு இருக்கிறது. ஒரு வீட்டை வாடகை எடுத்து அவர் அந்த சபையை நடத்துவதாக கூறினார். அவர் ஒரு சிம்பிளான வேலை செய்யறாரு. ஆனா அதுலயும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர் அத்தனை பிரயாசப்படுகிறதை என்னால பார்க்க முடிஞ்சது. ஆத்தும பாரத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. அவரை மீட் பண்ண அந்த நாள் எனக்கு ரொம்ப ஒரு விசேஷமா இருந்தது. இவருக்குள்ள இவ்வளோ ஒரு ஆண்டவருடைய ஜீல் இருக்கும்னா அவர் அதிகமா படிக்கல. ஆனா கர்த்தருக்காக நான் செய்யணும், கர்த்தருக்காக நான் செய்யணும், கர்த்தருக்காக நான் செய்யணுங்கிறது மாத்திரம் அந்த தாகம் அவருக்குள்ள இருந்ததை நான் பார்த்தேன். இப்போ இந்த காரியத்தை நான் ஏன் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், கர்த்தர் நமக்கும் தகுதிகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், உயர்வுகளை கொடுத்திருக்கிறார், அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார். Everything God has given to us. இதை வைத்துக்கொண்டு நாம் அவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட நாம் என்ன செய்ய போறோம்? Let's commit ourselves. இந்த உலகத்துல இருக்கிற எந்த வேலையும் நிரந்தரம் அல்ல. நானும் செய்து கொண்டிருக்கிற என் பணியில நான் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு நிமிஷமும் யோசித்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதை அறிவார். Let's commit our life to our God. இந்த உயர்வு கர்த்தர் கொடுத்தது, இந்த பதவி கர்த்தர் கொடுத்தது, இந்த பலன் கர்த்தர் கொடுத்தது, இந்த ஞானம் கர்த்தர் கொடுத்தது. மறுபடியும் அவருக்கே நாம் திருப்பி செலுத்த வேண்டும், மறுபடியும் அவருக்கே நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். ஒரு நாள்ல ஒருத்தருக்கு அது நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். ஒரு நாள்ல ஏதாவது ஒரு ஊழியத்தை நான் தாங்குறேன். ஒரு நாள்ல ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்கிற மக்களை நான் தாங்குகிறேன். ஊழியம் செய்யறாங்களே அவங்களுக்கு நம்ம என்கரேஜ்மெண்டா இருக்கலாமே. இன்னைக்கு நீங்க ஊழியத்துக்கு போங்க, இந்த காரியத்தை நான் உங்களுக்காக செய்றேன். That word of encouragement, இதுதான் இன்னைக்கு தேவை. ஊழியம் செய்யறவர்களுக்குள்ள பல விதமான டிஸ்கரேஜ்மெண்ட் எழும்பும் போது சில மக்கள் இருக்காங்க, பாஸ்டர் சொன்னது போல they are Barnabas. அவங்க தான் the comfort, the man of comfort இருந்து வழி நடத்துறாங்களே, அதுல ஒரு நபரா நாம் இருக்கலாமே. இன்னைக்கு நம்ம கமிட் பண்ணலாம் நம்மளோட லைஃபை. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள காரியமும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் என்று ஒன்று இருக்குமானால் அது கர்த்தர் மாத்திரமே, கர்த்தருடைய ராஜ்யம் மாத்திரமே. யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ், யூ ஆர் இன் த ரைட் சர்ச். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து இந்த பாடலை ஒன்றாக நம்ம சேர்ந்து நம்ம பாடலாம். 2ஆம் அடி சொல்லுது, பசி உற்றோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம். உச்சித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே என்று அவர் செய்ததை நாமும் செய்யலாமா?
அவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, அவர் எப்படி பிசாசின் வல்லமைகளை அபகப்பட்டவர்களை விடுதலை செய்தாரோ, நாமும் அந்த பணியை செய்யலாமே. ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யலாமே, போய் ஜெபிக்கிற ஊழியம் செய்யலாமே. நம்மளுடைய சபையில எத்தனையோ பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்களே, அவங்கள விசிட் பண்ணலாமே, என்ன ஆயிற்று என்று கேட்கலாமே. தேவன் நமக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரே, நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறாரே. Let's commit ourselves into the hands of our God. தாசரே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தாசனே, என் மனவாளியே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய ஊழியம், அவருடைய பணி மிகவும் பெருசு. 60 மிகுதியா இருக்கிறது. ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இது யாருக்கோ பேசலப்பா, உனக்கு தான் நான் பேசுறேன். You, for you my son, for you my daughter. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம்முடைய இருதயத்தின் மீது கை வைத்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசலாம். நம்ம பேசலாம். நான் செய்யறேன்ப்பா, இந்த பவுலை போல, பர்னபாவை போல நான் என்னை பிரித்து எடுத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க. யாரிடத்துல என்ன பேச வேண்டும் என்கின்ற ஞானமுள்ள வார்த்தைகளை என்னுடைய வாயில புறப்பட வைங்க. எந்த இடத்துல நான் போய் சுவிசேஷம் சொல்ல வேணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துங்கப்பா. திரள் கூட்ட ஆத்துமாக்களை உமக்கென்று சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கட்டளையிடுங்க. இந்த தமிழ்நாடு ஆவிக்குரிய தலைநகரமாக இருக்கிறதப்பா. இந்த இந்திய தேசத்தினுடைய ஆவிக்குரிய தலைநகரத்துல, இந்த சென்னை பட்டணத்துல என்ன நீங்க பிளேஸ் பண்ணதுக்காக, என்னை வைத்ததுக்காக கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ மிஷனரி ஸ்தாபனங்கள், எத்தனையோ தேவாலயங்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் உம்முடைய சுவிசேஷம் சொன்ன மண் ஆண்டவரே, இந்த மண்ணில என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். உடைய சமூகத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை உண்மையாக செய்யும்படிக்கு கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையா செய்ய எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. ப்ளீஸ்பா. இந்த உலகத்துல எனக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைப்பா. நான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. உங்க ஊழியம் செஞ்சா மாத்திரம்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த நிறைவு எனக்கு கட்டளையிடுங்க. எத்தனை அவமானம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பலவீனம் வந்தாலும் நான் உமக்காக செய்வேன்ப்பா.
நான் உமக்காக செய்வேன்ப்பா, நான் உமக்காக செய்வேன்ப்பா, நான் பாடுகளை ஏற்றுக்கொள்வேன். மகனே மகளே, இந்த கமிட்மெண்ட்டுக்கு பிறகு கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய படிப்பு, நீங்க செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், நீ கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்ய போகிறார். God is going to give you double blessing. மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து கொண்டே வேலை செய்யும் பொழுது God is going to give you the double blessing. ஊழியத்திலையும் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். உன்னுடைய மார்க்கெட் பிளேஸ்ல உன்னுடைய தலையை தேவனாகிய கர்த்தர் உயர்த்த போகிறார். May the good God bless you abundantly. God bless you. Shalom, shalom, shalom. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever.